ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எதிர்கால ஞானம் தரும் முக்கன் யோகம். இதன் தலைப்பு. உபயோகங்கள் பலவற்றை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம். முக்கியமான யோகங்கள் தவிர்த்து மனிதனுடைய வாழ்வியலில் சந்தோஷத்தையும் தீர்மானத்தையும் முன்னேற்றத்தையும் நீண்ட ஆயுளையும் நல்ல குடும்பத்தையும் உடல் வலிமையையும் பொருளாதார வெற்றிகளையும் தருவதற்கு பல உபயோகங்கள் உண்டு. அந்த வகையில் எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே அறிந்து கொண்டு செயல்படும் ஒரு யோகம்தான் இந்த முக்கன் யோகம். இந்த முக்கன் யோகத்துக்கு மிக முக்கிய கிரகங்கள் அப்படிங்கிறது 3 பேர்: சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய். இந்த 3 பேரும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ அமர்ந்த நிலையிலோ அல்லது ஒருவருக்கு மற்றொருவர் 11ஆம் இடத்தில் அமர்ந்த நிலையிலோ இருந்தால் இந்த யோகம் ஏற்படும். இதில் ஒருவருக்கு மற்றொருவர் 11ஆம் இடம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ரிஷபத்தில் உங்களுக்கு சந்திரன் இருக்கார், ரிஷபத்தில் சந்திரன் இருக்கார். இப்போ நீங்கள் ரிஷபராசி. இந்த சந்திரனுக்கு 11ஆம் இடமான மீனத்தில் சூரியன் இருக்கிறார். இந்த சூரியனுக்கு 11ஆம் இடமான மகரத்தில் செவ்வாய் இருக்கிறார். இப்போ சந்திரனுக்கு 11ஆம் இடத்தில் சூரியன், சூரியனுக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய். இது ஒரு முக்கன் யோகம். புரிஞ்சுங்களா? இந்த முக்கன் யோகம்ங்கிறது என்னென்னா, பெரிய பெரிய வியாபாரிகள், யூகித்தறியும் திறமை கொண்டவர்கள், பங்குச்சந்தையில் ஆதாயம் தேடுபவர்கள், ஸ்பெக்குலேஷன் துறையில் சாதிப்பவர்கள், ரேஸு, சூதாட்டம், குதிரை பந்தயம், லாட்டரி யோகம் போன்றவற்றை பெற்றுத்தரும் அமைப்பு இதுக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா இவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஃப்யூச்சரை, அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு முன்கூட்டியே யூகித்தறியும் திறமை இருக்கும். இந்த அமைப்பு என்பது 2-3 விதிகளின் அடிப்படையில் வரும். இந்த அமைப்புக்கு காரகர்கள் சூரியன், செவ்வாய், சந்திரன் தான். இவர்கள் தங்களுக்குள் கேந்திரத்தில் இருந்தாலும் இது நடக்கும். இப்போ உதாரணமாக சிம்மத்தில் சூரியன் இருக்கிறார், விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கிறார், கும்பத்தில் சந்திரன் இருக்கிறார். இது பௌர்ணமி யோகத்தோடு கூடிய முக்கன் யோகம். புரிஞ்சுங்களா? இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் இருக்காங்க. இன்னொரு விதியும் பார்க்கலாம். கடகத்தில் சந்திரன் ஆட்சி, விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி, மீனத்தில் சூரியன் இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்தில் இருக்கிறது. இந்த அமைப்பும் பொருந்தி வரும். சரி, 3 பேருமே கூடி லக்னத்திற்கு திரிகோண ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 5, 9ஆம் இடத்திலோ, லக்னம் 5, 9ஆம் இடத்திலோ அல்லது 4, 7, 10ஆம் இடத்திலோ இருந்தாலும் இந்த அமைப்பு ஏற்படும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் தனுசு லக்னம், லக்னத்திலே சந்திரன் இருக்கார், சூரியன் இருக்கார், செவ்வாயும் இருக்கார். இது ஒரு கேந்திர திரிகோணம், 2க்கும் எடுத்துக்கலாம். லக்னத்தில் சூரியன் இருக்கார், 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இதுவும் அதே அமைப்பு தான். தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேசத்தில் சூரியன், செவ்வாய், சந்திரன் 3 பேரும் சேர்ந்துருக்காங்க. இது ஒரு திரிகோண அமைப்பு, 3 பேரும் இணைந்த நிலையில் இருக்குது. புரிஞ்சுங்களா? சூரிய, சந்திர, செவ்வாய் இவர்கள் தங்களுக்குள் கேந்திர திரிகோணத்தில் இருக்கும்போது இந்த யோகம் ஏற்படும். இது லக்ன கேந்திர திரிகோணத்தில் இவங்க இருந்தாலும் இந்த யோகம் ஏற்படும், இணைந்திருந்தாலும் ஏற்படும், பிரிஞ்சிருந்தாலும் ஏற்படும். அதை விட இந்த யோகத்தின் மிக சிறப்பு தன்மை என்பது ஒருவருக்கொருவர் 11ஆம் ஸ்தானத்தில் இருப்பது. புரிஞ்சுங்களா? ஒருவருக்கொருவர் 11ஆவது ஸ்தானத்தில் இருந்தால் மிக அற்புதமாக இந்த யோகம் வேலை செய்யும். மீண்டும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சூரியன் சிம்மத்தில் ஆட்சி, அவருக்கு 11ஆம் இடமான மிதுனத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு 11ஆம் இடமான மிதுனத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அந்த சந்திரனுக்கு 11ஆம் இடமான மேசத்தில் செவ்வாய் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கார். இதுதாங்க சிறந்த முக்கன் யோகம். முக்கன் யோகம் திரிகால ஞானத்தை கொடுக்கும். ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் அடுத்து நடக்கப் போகும் நிகழ்வுகளை அதாவது சரித்திரம் என்பது திரும்ப திரும்ப வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்களால் யூகித்தறிந்து அதன் மூலம் தங்களுடைய தொழில், ஆதாரம், பொருளாதாரம், வெற்றி வாய்ப்புகளை தீர்மானித்து கொள்ளும் சக்தி படைத்தவங்களாக இருப்பாங்க. யோகாபிசங்களில் ரொம்ப சிறந்தவர்களாக இருப்பாங்க. மூச்சு பயிற்சி, தியானம், உடல் வலிமை, நீண்ட ஆயுளுடன் தைரிய வீரிய செயல்திறன் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. தைரிய வீரிய செயல்திறன் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த 3 கிரகங்களுமே அருள் அணியை சேர்ந்தவை. பொருள் அணிக்கு இந்த அமைப்பில் சம்பந்தமே இல்லாதது போல தோன்றினாலும் கூட இது அணிபேதமின்றி அனைவருக்கும் எதிர்கால ஞானத்தை தரக்கூடிய ஒரு யோகம்தான். புரிஞ்சுதுங்களா? ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த யோகத்துக்கு காரக கிரகங்கள். இந்த யோகத்தின் தன்மையானது உங்களால் வலிமையுடன்
தீர்மானத்துடன் துணிச்சலுடன் முடிவுகள் எடுக்க முடியும். இது முதல் விதி. எதிர்காலத்தை யூகித்தறிய முடியும். இது இரண்டாவது விதி. எதிர்காலத்தை யூகித்தறிய முடியும். நான் பார்த்த வகையிலே 1, 5, 9ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் ஒன்று கூடி நின்ற ஒரு ஜாதகருக்கு தான் மிகச்சிறந்த ஞானம் கிடைக்கிறது எதிர்காலத்தை அறிவதில். அதிகப்படியாக நிறைய விதிகள் இதில் இருந்தாலும் கூட இந்த 1, 5, 9ஆம் இடங்கிற மந்திரஸ்தானங்களில் குறிப்பாக 5ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் மூவரும் இணைந்த நிலையில் இருக்கிறது, அல்லது லக்னத்தில் சூரியன், 5ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பில் இது இருக்கும்போது தொழில் முறையிலேயே பங்குச்சந்தை ஆதாயம், எதிர்கால ஆதாயம், யூகித்தறியும் திறன், ஒரு பொருள் திடீர்னு விலை ஏறுங்கிறத முன்கூட்டியே கணிச்சு அதை ஸ்டாக் வச்சு ரொம்ப பெரிய லெவலில் விற்கிறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதுன்னு ஒரு தொழில் முனைவோருக்கான அனைத்து யோகிதைகளையும் தரக்கூடிய யோகமாகவே இது இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இதற்கான விதி ரொம்ப சிம்பிள். சூரியன், சந்திரன், செவ்வாய் தங்களுக்குள் கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ இருக்கணும், இணைந்திருக்கலாம். அப்படி இணைந்திருந்தால் அது லக்னத்துக்கு கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ இருக்கலாம். இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம் 4ஆம் இடத்துலேயே சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 பேருமே இருக்காங்க. அதே தனுசு லக்ன ஜாதகம் 10ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 பேர் இருக்காங்க. அதே தனுசு லக்ன ஜாதகம் 10ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியன் இருக்காங்க, சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் இந்த முக்கன் யோகம். புரிஞ்சுதுங்களா? முக்கன் யோகத்தினுடைய சிறப்பே எதிர்காலம் அறிந்து அதன்படி செயல்படும் தன்மை கொண்டது. இவங்களுக்கு பிறப்பு, இறப்பு, பருவநிலை மாற்றங்கள், சமுதாயத்தில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் முன்கூட்டியே யூகித்தபடி அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக இவங்க எல்லாருமே ஜோசியராக இருப்பாங்க, சாமியாராக இருப்பாங்கன்றதெல்லாம் இல்லை. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட் புள்ளிகளாக இருப்பாங்க. ரொம்ப பெரிய டாப் மோஸ்ட்டாக அடுத்து நடக்க போகிறத யூகித்து அதன் மூலம் வெற்றி பெறுபவர்களாகவும் இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, இந்த அமைப்பே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக விசித்திரமாக இருக்கும். ஏன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட அணி, பொருள் அணி, அருள் அணிக்கு ஒரு குரூப்பு. இவங்க பொருள் அணிக்கு வந்தால் எப்படி சார் இதை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இந்த பொருள் அணிக்கும் இவர்களின் இணைவு அல்லது திரிகோணங்கிறது நிச்சயமாக தரும். என்ன லக்னமும் இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தருடைய லக்னமாக இருந்துருச்சுன்னா ரொம்ப சிறப்பு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடக லக்ன ஜாதகம்னு வச்சுக்குவோம். இப்போ கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன், அவர் அங்கேயே ஆட்சியாக இருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய், அவர் ஆட்சியாக இருக்கார். ஆட்சி மூல திரிகோணம், இந்த 2 வலுவும் கிடச்சிருது. சூரியன் இவங்களுக்கு நேர் 7ஆம் இடமான மகரத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் நுழையிற இடத்துல வலுவாக உட்காந்துருக்கார். இது பாருங்கள், பௌர்ணமி யோகம், சந்திரமங்கல யோகம், சந்திரனுக்கு கேந்திரத்தில். லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம், ருச்சக யோகம். பௌர்ணமி யோகத்தில் சந்திர அதியோகமும் சேர்ந்து கிடைக்கும். ஏன்னா சூரியனுக்கு பக்கத்திலே தான் புதனும் சுக்கிரனும் பக்கத்திலே சுற்றின்னு இருப்பாங்க. ஸோ இந்த அமைப்பு மாதிரி கிடைக்கிறவங்க தான் ஒரு மிக பெரும் மாற்றங்களை கூட முன்னாடியே யூகித்து சொல்லிவிடுவாங்க. புரியுதுங்களா? மிகப்பெரிய மாற்றங்களை கூட முன்னாடியே யூகித்து சொல்லுவாங்க. என்ன இதில் ஸ்பெஷல்னா, அந்த லக்னத்திற்கு இவங்க எல்லாருமே சுபர்கள். இப்போ கடக லக்னம்னு எடுத்துக்கிட்டால் சூரியன் சுபர், சந்திரன் சுபர், செவ்வாய் சுபர். அப்போ இந்த நிலையில் இந்த யோகம் ஏற்படுறதுங்கிறது மாபெரும் அசைக்க முடியாத சக்திகளாக திகழ்வதற்கு வாய்ப்பை தரும். எப்படி பார்த்தாலும் இந்த முக்கன் யோகங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் ஆயுள் தீர்க்கம், யோகாபிசங்களுக்கு ஃபாலோ பண்ணுவீங்க. மந்திர சக்தி இயற்கையாகவே உங்கள் உடம்புல ஓடும். ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கி அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்குள்ள அந்த பவர் ரொம்ப அதிகரிக்கும். அதனாலேயே எதிர்காலத்தை யூகித்தறிய முடியும். அடுத்து நடக்க போவது உங்களுக்கு ஒரு திரைப்படம் போலவே தெரிய வரும். அதன் மூலம் வாழ்வியலை சரியாக பாதையில் திருப்பிக் கொள்ள முடியும். நிறைய நேரங்களில் இவங்க ஆபத்து காலங்களில் முன்கூட்டியே காப்பாற்றிக்குவாங்க. இல்லை இது வேண்டாம், இது சரி வராது, இங்கே போகாதீங்க, இதை செய்யாதீங்கிறது மாதிரி மற்றவர்களுக்கு அறிவுரை தருவதன் மூலமாகவும் தான் அதன் மூலம் நடந்து கொள்வதன் மூலமாகவுமே வாழ்வியலில் வெற்றிகளை குவிப்பார்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.